வணக்கமுங்க. இந்த ஒரு வீடியோ மூலமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு புனிதமான ஒரு கோயில். செயின்ட் இங்கே நிறைய புனிதர்கள் வாழ்கிற இடம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கே ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நுட்பமாக அப்படி கண்ணியமாக அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. இதை பார்க்குறதுக்காகவே பார்த்திங்கன்னா பல மைல்கள் தாண்டி பறந்து உங்களுக்காக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செஞ்சுருக்கேன் காய்ஸ். பல எதிர்ப்புகளை தாண்டி நான் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் காய்ஸ். மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க காய்ஸ். இதை பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா செவுத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கட்டும் கூட அழகாக செதுக்கப்பட்டிருக்காங்க. அந்த சிலைகள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கல்ப்சர் அந்த அளவுக்கு தரமாக நிறமாக சூப்பராக இருக்குது காய்ஸ். இதை நீங்கள் மறக்காமல் இங்கே ஒரு குஜராத்துக்கு அருகிலே உள்ள ஒரு அற்புதமான கோயில் பார்த்துக்கிடுங்க. இதை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான் சொல்லிவிடுவேன். ஆமாம், இங்கே பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வளைவாகவும் அழகாகவும் அப்படி ஒரு டோம் அந்த பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இங்கே லைட்ஸாக நைட்டு வேறு லெவலில் செட்டிங்கு சூப்பராக இருக்கும் காய்ஸ். இங்கே ஒரு வழிபடுதல் நீங்கள் நடத்தினீங்கன்னா ஒரு புனிதமான ஒரு இடத்துல நீங்கள் இருந்த மாதிரி உணர்வீங்க. அந்த தருணத்தில் நீங்கள் வேண்டினதெல்லாம் நடக்கும் காய்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் காய்ஸ். அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு மேலே சில அடுக்குகள் மாதிரி கோயில் இருக்கும் காய்ஸ். அதை நம்ம இப்போ போய் பார்க்கலாம் காய்ஸ். வாங்க. நம்ம ஒரு படிக்கட்டு, ஒரு சுரங்க படிக்கட்டு மாதிரி இருக்கும் காய்ஸ். அந்த வழியாக நம்ம இப்படி மேலே ஏறி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த ஒரு அமைதியான வழிபட்டு கொண்டு இருப்பாங்க. அது நீங்கள் மேல் தளத்துலேருந்து உங்களுக்காக பார்ப்பதற்கு ஈஸியாகவும் அருமையாகவும் இது உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சு தரதுனால இந்த கோயில் மிகவும் சிறப்பான ஒரு தரமான கோயில்னு கூட சொல்லிக்கலாம் காய்ஸ். இங்கேருந்தும் நீங்கள் பார்க்கலாம். மேலே உள்ள சாமிகளையும் நீங்கள் வழிபட்டு கொள்ளலாம் காய்ஸ். அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் காய்ஸ். இங்கேருந்து அப்படி இறங்கி போனீங்கன்னா இது பழமையான கட்டிடங்கும் போது ஏதோ நம்மளே அந்த சோழ காலத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். மறக்காமல் பாருங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். நன்றி. அப்பா.